ஸ்தோத்திரம். நாம் யாவரும் பரிசுத்தரின் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் அவருடைய பரிசுத்தமான பிரசன்னத்தால் நிரப்பப்படவும் அவருடைய பரிசுத்தமான பிரசன்னத்தின் ஆளுகை ஆராதனையில் எல்லா பகுதியிலும் நிரம்பி வழியவும் இந்த ஆசீர்வாதத்திற்கு எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் தேவனாய் கர்த்தர் நல்லவர். எங்களை மீட்டு கொண்ட தேவன் நல்லவர். பாவத்திலிருந்து எங்களை ரட்சித்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாவம் நிறைந்த உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்தவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நான் உம்மை போற்றுகிறோம். தேவனுக்கு தூரமாயிருந்த எங்களை ஆண்டவரே உம்முடைய சமீபமாய் சேர்த்து கொண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவதற்கும் தகுதியில்லாத எங்களை ஆண்டவரே அப்பா புதாய் நிற்கப்படத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியங்களுக்கு அருளினவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இது சர்வ வல்லமை உள்ளவர், இது உன்னதமான தேவன், இது மகிமையான தேவன், இது மகாராஜா. உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இது கர்த்தாதி கர்த்தர், நீர் தேவாதி தேவன், நீர் ராஜாதி ராஜா. உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே அல்பாவும் ஒமேகாவுமானவர், நீரே ஆதியும் அந்தவுமானவராக இருக்கிறீரே, மக்கு ஸ்தோத்திரம். அதிசயமானவரே மக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். வாக்கு மாறாதவரே நன்மை துதிக்கிறோம். உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே நன்மை துதிக்கிறோம். நீதியின் வலது கரத்தினாலே எங்களை தாங்குகிறவரே நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சகாயம் செய்யும் எங்கள் கேடகமே நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஈரே நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா நிசியே நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா சம்மா நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மான வீரரே நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எபினேசரே நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். தாகங்களை தீர்ப்பவரே நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தாகத்தை தீர்ப்பவரே நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரை துடைக்கிறவரே நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பலனால் எங்களை இடைவெட்டுகிறவரே நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நிலைத்து நிற்க செய்கிறவரே நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை சிறப்படுத்துகிறவரே நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிறவரே நன்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திற்கு சாட்சியாய் எங்களை வைத்திருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திற்கு உப்பாக எங்களை வைத்திருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். உலகத்திற்கு வெளிச்சமாக எங்களை தெரிந்து கொண்டவரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். பரம எஜமானனே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மேய்ப்பரே நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உங்க நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, மகிமை நிறைந்தபடி கரண்டிலே எங்களை ஆண்டவரே முழு சமய குடும்பங்களையும் ஆண்டவரே ஆராதனையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே மகிழ்ப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
உம்முடைய பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகை ஆண்டவரை நிரம்பி வழிபட நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டவர்களாக ஆண்டவரை மகிழ்ச்சியோடு செல்லும்படி எங்களை நீர் ஆசீர்வாதத்தை அனுப்பும்படி சொல்லிக்கிறோம். ஆராதனைகள் ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். எங்களை மறைத்துக் கொள்ளும். நீர் மாத்திரம் உயர்ந்ததும் மையப்படும். இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை மையப்படுத்துவோம். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்துவிட்டார் என்ற பாடி நாம் சேர்ந்து கரங்களை கட்டி பாடுவோம். Praise
காண்கின்ற தேவன். ஆகார் வனாந்தரத்தில் அழைத்திருந்த ஆகாரை என்று பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் அவள் ஆறுதல் பெற்றுக்கொண்டு என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேனே என்று அவருக்கு காண்கிற தேவன் என்கிற பெயரை கொடுத்தார். நம்முடைய ஆண்டவர் நம்மை காண்கிறவர். அவர் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிற கண்கள். அவருடைய கண்களுக்கு மறைவாக நம்முடைய வாழ்விலே எதுவுமே இல்லை. எல்லாம் அவருடைய கண்களுக்கு வெளியேறமாயிருக்கிறது. ஆகவே அந்த தேவனுக்கு முன்பாக நாம் பயத்தோடு வாழ நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணித்திருக்கிறோம். தொடர்ந்து தேவனுக்காய் வாழ கர்த்தருக்கு பயந்து நடந்த தேவன் உதவி செய்வாராக. அந்த பாண்டை பாடவும் காண்கின்ற தேவன் நம் தேவன். காலம் அவரை மீட்கிறோம். No
நண்பர்கள், நம்முடைய குடும்பத்தினர் கூட நம்முடைய அசைவுகள் எல்லாம் தெரியாது. நம்முடைய அசைவு வரையிலும் அறிந்திருக்கிறவர் அவர். அது மட்டுமல்ல, நம்முடைய நினைவில் தோன்றுவையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா? நம்முடைய நினைவு எப்படிப்பட்டது என்பதை கூட அவர் அறிந்திருக்கிறவர். அந்த ஆண்டவரை இந்த தேசம் கண்டுகொள்ள, நாம் கண்டுகொண்டது போல இந்த தேசமும் அறிந்து கொள்ள, ஜனங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் அவர்களுக்கு ஞான கண்களை தருவாராக. இவ்வேளையிலும் ஒரு பாடலை பாடும், கால்களுக்கும் தேசம் எல்லாம் நம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
கொண்டு யாவரும் கண்களை மூடி இயேசுவே உங்க ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். நாம் ஒரு மனப்பட்டு இயேசுவே என்று சொல்லும் போது கர்த்தருடைய பிரசன்னம் இடத்தில் இறங்கும். ஹல்லேலூயா. இயேசுவே நம்முடைய சிந்தை ஒருமனப்படுவதாக. எந்த சிந்தையும் வேண்டாம். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. இயேசுவே உங்க ஸ்தோத்திரம் என்று சிறு பிள்ளைகள் எல்லாரும் இயேசுவே உங்க ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நம்முடைய சத்த பரலோகத்தை எட்டட்டும். ஓ நீ காமல வல வஷத்தல ரபா பாபா நீ காமல ரதர ரப ஷத்தல ரபா. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எஜமானரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். மகா பெரியவரே உம்மை துதிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயவீரனே உம்மை துதிக்கிறோம். யார் நமக்கு ஹல்லேலூயா ஆராதிப்பதற்கு கர்த்தரை துதிப்பதற்கு நம்மை வழிநடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இருதயத்தின் ஆழத்தில் இந்த கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர்கள் சொன்னபோது தேவாலயத்தை தேவனுடைய மகிமை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை ரட்சித்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் மேல் அன்பு கூர்ந்தவரே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு ஜீவன் கொடுத்தவரே ஸ்தோத்திரம். வியாதி வைத்தியராய் வந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாவங்களை சுத்திகரிக்கும் ஆண்டவரே, பலியாகும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை ஸ்தோத்திரம். எங்கள் வாஞ்சையை நிறைவேற்றினீரே உம்மை ஸ்தோத்திரம். எங்கள் கண்ணீரை கண்ணீரே உம்மை ஸ்தோத்திரம். ஓ நல்லவரே உம்மை ஸ்தோத்திரம். எல்லாரும் எல்லாரும் ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கும் போது தட்டுகள் உடைக்கப்படும். ஓ ரபால பால பால ரத ரத வஷத்தல ரபா. அதே வார்த்தைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய பிரசன்னம் இடத்தில் இறங்க வேண்டும். ரபா ரத ரத ரபா ரபா வஷத்தல ரபா. இந்த ஜனத்தை இறக்கத்தை ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய துதியை நீங்கள் சொல்லும்படி கர்த்தர் விரும்புகிறார். இயேசுவே நீ நல்லவர். இயேசுவே நீ பரிசுத்தர். இயேசுவே நீ மகத்துவமானவர். இயேசுவே
போகிறார்கள் என்று கேள்விப்பட்டு வழியருகே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த பத்திமே, பார்வை இல்லாதவனாய் இருந்த பத்திமே, இயேசுவே தாவீதின் குமாரனே என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். வேதம் நமக்கு சொல்கிறது, முன்னெடுப்பார்களும் பின்னெடுப்பார்களும் நீ அமைதியாயிரு என்று அவனை எச்சரித்தார்கள். ஆனால் அவனோ முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டான், தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இரங்கும் என்று. இயேசு அந்த இடத்திலே நின்றார். அவனை இடத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அவனிடத்தில் நீ எதை என்னிடத்தில் எதிர்பார்க்கிறாய் என்று கேட்டார். நான் பார்வை அடைய வேண்டும் ஆண்டவரே என்று சொன்னபோது, நீ பார்வை அடையாக என்று அவனுடைய கண்களிலே வைத்து ஆசீர்வதித்தார். அவனுடைய பார்வையை பெற்றுக்கொண்டார். ஆமென். இந்த உலகம், நம்முடைய மனது, நம்முடைய இருக்கிற உலகம் பிசாசனுடைய காலில் மெதுவா சொல்வான், ஏன் நீ சத்தம் போடணுமா, சத்தமாதான் பாடணுமா, சத்தமாதான் கை தட்டணுமா, சத்தமாதான் நீ ஆராதிக்கணுமானே உங்களுக்கு வேதத்தை ஓதுவான். அப்படி இல்லை, ஆண்டவர் எல்லாம் அறிந்திருக்கிறார். ஆகிலும் அவருடைய சத்தம் எல்லாரையும் பார்க்கலும் அவரை நிற்க வைத்தது. நீங்கள் பாடும்போது, ஆராதிக்கும் போது கர்த்தரை மையப்படுத்துங்கள். கைகளை தட்டி பாடியாளர் முடிந்தால் எழுந்து நின்று இந்த பாடலை நாம் பாடுவோம். கால்மீதிக்கும் தேசம் எல்லாம் நம் கர்த்தருக்கு சொந்தமாய் மாறும். கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கர்த்தரை செய்வார். ஆமென். எல்லாரும் முடிந்தால் எழுந்து நிற்போம். ஆகிலும் உங்கள் வசதி போல நாம் கர்த்தரை ஆராதிப்பதுதான் நமக்கு வைக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கால்மீதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகட்டும் என்று.
நம்முடைய ஆண்டவராலே எல்லாம் ஆகும். மனுஷனால் கூடாதவைகள் உண்டு, ஆனால் எல்லாமே நம் இயேசுவாரா. இயேசுதான் வழி. எனக்கு வழியே தெரியவில்லை. இந்த தேவை சந்திக்கப்படுவதற்கு, எப்படி சந்திக்கப்படும் என்பதற்கு எனக்கு வழியே தெரியவில்லை. இந்த கடினமான சூழ்நிலை எப்படி கடந்து போவது என்பது எனக்கு வழியே தெரியவில்லை என்று எந்தெந்த காரியங்களில் உங்களுக்கு வழியே எனக்கு தெரியவில்லை, என்ன செய்வதே தெரியவில்லை என்று நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு வழிதான் உண்டு. இயேசுதான் வழி. அவர்தான் வழி, அவர்தான் பரிகாரி. அவடத்துல போனா, அவடத்துல சொன்னா, அவடத்துல கேட்டா அதுக்குரிய வழிகளை கர்த்தர் திறப்பார். அவன் வழிகளை திறக்கிறவர் அவர், பாதைகளை திறக்கிறவர் அவர். அவர் வெண்கல கதவுகளை உடைத்து, இருப்பு தாழ்பாடுகளை ஒழித்து, அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் மறைவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் கூட ஆண்டவர் கொடுப்பாரா? அவர் வழிகளை திறப்பார், வழிகளை திறப்பார். உங்கள் வாழ்வில் இருக்கிற அந்தகாரங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு இருக்கிற இருப்பு தாழ்பாடுகளை ஒழிப்பார், வெண்கல கதவுகளை உடைப்பார், உங்களுக்காய் பாதைகளை திறப்பார். கைகளை கட்டி ஆண்டவருக்கு வாங்கி கொடுக்கிறேன். வறண்ட நிலங்களிலே அதை செழிப்பாக்குகிற வாய்க்கால்களாய் இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். இன்னொரு காரியம் சொல்லியிருக்கிறது, ராஜாக்களின் இருதயம் கர்த்தரின் கரத்தில் நீர்க்கால்களை போல இருக்கிறது என்று. அந்த ராஜாக்களின் இருதயத்தை அவர் தமக்கு சித்தமானபடியெல்லாம் திருப்புவது என்று சொல்லியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்ய முடியாதா? நிச்சயமாய் செய்வார். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே என்று சொல்லி இந்த ஆராதனை பாடலை பாடி நாம் ஜெபம் போகிறோம். வறண்டு போன வாழ்க்கையில வாய்க்கால்களை திறந்து உங்கள் வாழ்க்கையை அவர் செழிப்பாக்குவார். மனந்திரத்தை வயல்வெளிகளால் மாற்றுவார். நாம நல்லா சேர்ந்து பாடுவோம். பனி போல
ஆசீர்வதிக்கப்பட்டதான அருமையான ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உம்முடைய பாதத்தில் ஒரு சிறு கூட்டமாக கடந்து வர கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவர் எங்களோடு கூட உலாவினீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியானுடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு கர்த்தர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தேவ ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே மேகமாக இறங்கினபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தபடினாலே ஸ்தோத்திரம். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு நீ கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆகாருடைய கண்களை திறந்தளின தேவன் ஜீவ வழியை கண்டுகொள்ளும்படி இவருடைய கண்களை கர்த்தர் திறந்தள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், அற்புதங்களை கர்த்தர் செய்தருள்வீராக. எங்கள் சபையில் கர்த்தர் இருப்பதை ஆண்டவரே நாங்கள் மாத்திரமல்ல, சுற்றுவட்டார ஜனங்களும் கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஓரி ஷமாலேரி தூரரபாலவா, கர்த்தர் கிரியை செய்த காலமாக, சபை வளர்கிற காலமாக, வெளிப்படையான அற்புதங்கள் எங்கள் மூலம் நடக்கிற காலமாக கர்த்தர் இந்த காலத்தை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வறுமைகள், தரித்திரங்கள் ஒழிந்து போவதாக. பிள்ளைகள் வைத்திருக்கிற காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வீண் செலவுகளும் வேதனைகளும் வராதபடி இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. என்னுடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னீரே. இயேசுவின் நாமத்தாலே பலவீனத்தை உண்டு பண்ணி ஆண்டவரே வீண் செலவுகளை உண்டு பண்ணுகிறதான பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தாலே கட்டுகிறோம், நிர்மூலம் பண்ணுகிறோம். நீ பூலோகத்தில் கட்டுவது கட்டப்பட்டிருக்கும், நீ பூலோகத்தை கட்டவிழ்ப்பது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்கிறேன். நீரங்கள் கொண்ட அதிகாரத்தின்படி நாங்கள் ஜெயப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவ செய்தியை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான செய்தியை பரலோகத்தின் தேவனுடைய மகத்துவங்களுக்கு தருவீராக. மனித சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டாம், ஆவியானுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் இருதயம் நீதியாகிய இருதயம் போல் திறக்கப்பட்டிருக்கிற கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முழுவதும் தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மேலே நடக்கிறதான சண்டை காட்சியுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆராதனை முடிவில் இருக்க சிஏயுடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஒவ்வொன்றும் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக நடக்க கர்த்தர் உதவி செய்ய ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்திலும் விசுவாச பிள்ளைகள் கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானுடைய மகிமை ஆலயத்தை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். காணிக்கைக்காக ஒரு பாடல் பாடப்படும். அப்போது நாம் காணிக்கை படைத்து தேவனை மையப்படுத்துவோம். போன வாரம் அந்த கேரல் ரவுண்டுக்கு உரிய அந்த லிஸ்ட் இருந்தது, கொடுக்கப்பட்டது. ஒருவேளை போன வாரம் நீங்கள் இதில் வராதவர்கள் இன்று நீங்கள் வந்திருந்தால் அதை வாங்கி செல்ல உங்களை அன்போடு இருக்கிறோம். 1ஆம் தேதியிலிருந்து இந்த கேரல் குழுவினர் ஒரு வீடுகளுக்கு வருவார்கள். ஆகவே நீங்கள் போன வாரம் வராமல் இந்த வாரம் வந்திருந்தால் அதை வாங்கிக் கொள்ள கேட்கிறோம்.
எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாள் வரையிலும் வருஷத்தின் முதல் நாள் துவங்கி உடைய கிருபை எங்கள் மேலே நீர் வைத்து பாதுகாத்து வருவதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இனிமேலும் உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். நீர் அருள் கிருபையினாலே இந்த வருடத்தை நாங்கள் ஆசீர்வாதமாய் கடந்து புது ஆண்டுகள் செல்வதற்கு தேவன் எங்களோடு கூட இருக்கும்படி நாங்கள் சொல்ல பண்ணுகிறோம். தேவரே, இந்த ஆராதனையிலும் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடினீர். உம்முடைய மகிமையான பிரசனத்தால் நிரப்பினீர். உம்முடைய வல்லமையால் நிரப்பினீர் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே, நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்கள், நாங்கள் ஏறெடுத்த உடைய பிள்ளைகள் படைத்த காணிக்கைகளை நீர் அங்கீகரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் விரைசுகிற அந்த வல்லமையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை மக்கள் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளிடத்தில் பிரியமாக இருக்கிறதை அவருடைய அனைத்து காரியங்களிலும் ஆசீர்வதித்து வெளிப்படுத்த வேண்டும் என சொல்லிக்கிறோம். தொடர்ந்து செய்தி வேளையிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசும், அடிமை மறைத்துக் கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அறிவிப்புகள். ஆராதனை முடிந்ததும் வாலிபர் கூட்டம் நடைபெறும். மாலையில் புதிய ஆராதனை எப்போதும் நடைபெறும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் முதல் ஞாயிறு ஆகிய ஆராதனை முடிந்தவர்கள் நற்கருணை ஆராதனை நடைபெறும் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். நீங்கள் இந்த வருகிற நற்கருணை ஆராதனை பங்கு பெறுவதற்கு முடிந்தால் முந்தைய நாள் சனிக்கிழமை ஒரு நேரமாகிலும் உபவாசத்தோடு ஜெபம் செய்து நற்கருணை பங்கு பெறுவதற்கு ஆயத்தமாவார்கள். அதனால் பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஞாயிறு ஆராதனையில் தேவ பிரசன்னம் காணப்படவும் சனிக்கிழமை தோறும் இரவு 7 மணி முதல் 10 மணி வரையிலும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் தொடர் ஜெபத்தில் அவரவருக்குரிய நேரத்தில் பயணத்தின் கூட ஜெபம் செய்வதை மறவாமல் தொடர்ந்து ஜெபம் செய்ய உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். அதுபோல திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை நடைபெறுகிற அந்த ஜெபம் எப்போதும் போல் நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 10 மணியிலிருந்து 12 மணி வரையிலும், மற்ற நாட்களில் 11 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெறும். நீங்கள் மனதில் வைத்து அதில் பங்கு கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். டிசம்பர் மாத தேவைகள் ஏராளம் இருக்கிறது. புதிய தேவையில் உள்ளவர்களுக்கு புதிய ஆடைகள் வாங்கி கொடுப்பதற்கு, கிறிஸ்துமஸ் நியூ இயர் அந்த டெக்கரேஷனுக்குரிய பொருட்கள் வாங்குவதற்கு, நியூ இயர் லைட் சீரியல் அலங்கார பொருட்களுக்கான 4 நாட்கள் வாடகை கொடுப்பதற்கு, கிறிஸ்துமஸ் அன்று கேக் பாக்ஸும் நியூ இயர் அன்று ஸ்வீட் பாக்ஸும் சபையை ஆவல் கொடுப்பதற்கு, வருகிற புதிய ஆண்டு 2வது ஞாயிறு 12ஆம் தேதி ஆலய பிரதிஷ்ட நாள் ஆசிரியப்பா இருக்கிறதால் அதற்கு மதிய உணவு தேவைகளுக்காக தேவை இருக்கிறது. இந்த எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 1,35,000 அதிகமான தேவை இருக்கிறது. தாராளமாய் கொடுக்கும்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நீங்கள் தாராளமாக இந்த தேவைகளுக்காய் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டு இந்த கேரள குழுவினர் விசுவாச குடும்பங்களுக்கு வருகிற தேடி நேரப்பட்ட விவரங்கள் போன வாரம் கொடுக்கப்பட்டது. கிடைக்காதவர்கள் இதை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதில் ஒரு சிறிய மாற்றம் இருக்கிறது. முதல் தேதி கேரள குழுவினர் வருவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. 2ஆம் தேதி வருவார்கள். அதை மாற்றம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு வருகிற அந்த வீடுகளுக்கு திங்கட்கிழமை வருவார்கள். திங்கட்கிழமை வருகிற வீடுகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வருவார்கள். அதை மாத்திரம் நீங்கள் அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதி மாத்திரம்தான் அதில் மாறுதல் இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். அதில் ஒவ்வொரு நாளும் அந்த காதல் குழுவினருக்கு முடிந்தோட டின்னர் கொடுப்பதற்கு குடும்பங்கள் பொருட்படுத்தியிருப்பார்கள். அதில் 1ஆம் தேதி சவுந்தரராஜன் அவர்கள் அதை பொருட்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் நமக்கு 4 குடும்பங்கள் தேவை இருக்கிறது. 5 நாட்கள் தேவை உள்ளது. ஆகவே நீங்கள் அதற்கென்று அதை கொடுப்பீர்கள் என்றால்
அந்த வருகிற குழுவினருக்கு நீங்கள் கொடுப்பதா இருந்தால் நீங்கள் இந்த வாரத்திற்குள்ள வருகிற திங்கள் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அதை நீங்கள் தெரியப்படுத்துங்கள். இன்னும் 4 பேர்கள் தேவை இருக்கிறது. ஆகவே அதை நீங்கள் முன்கூட்டியே தெரியப்படுத்த உங்களை அன்போடு கேட்கிறோம். ஆகவே எங்களால் கொடுக்க முடியவில்லை என்றால் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொடுக்க எதிர்பார்க்கிறோம். ஆனாலும் அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள உங்களை அன்போடு கேட்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய நல்வழி. இன்னொரு காரியம், ஒருவேளை உங்கள் வீடுகளுக்கு இந்த ஆண்டு இந்த கேரல் குழு வருவதற்கான வசதிகள் இருந்தால் அதை நீங்கள் போன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் வருகிற வாரத்தில் இருந்து இந்த கேரல் நடைபெறும். வருகிற ஞாயிறு நமக்கு காலையில் தான் இந்த வாக்குத்தத்த ஆராதனையாகவும் நடைபெறும். ஆகவே இதை மனதில் வைத்துக் கொள்ளவர்களை அன்போடு கேட்கிறோம். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறோம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு என்றார். ஆபிரகாமை குறித்து நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் லேவியர்கள் தேவ ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை பார்த்து சொன்ன காரியம் சொல்லியிருக்கிறது. 6ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் சொல்லும் போது லேவியர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜனங்களுக்கு சொல்லும் போது கர்த்தரை பார்த்து ஜனங்கள் முன்பாக இருந்து கர்த்தரை பார்த்து சொன்ன காரியம், நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர், அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர், வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது என்றும் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயர் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் என்றார்கள். பாருங்கள், ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்து கொண்டதை குறித்து இந்த நெகேமியா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து கர்த்தர் இந்த ஆபிரகாமை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இந்த யோசுவா சீகேமில் குடியிருந்த இஸ்ரவேல் ஜனங்களிடமும் குடிவந்திருந்த இஸ்ரவேலுடைய சகல ஜனத்தாரிடத்திலும் சொல்கிற ஒரு காரியம். இந்த 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாம் அவன் ஒரு கல்தேயனாக இருந்தார். கல்தேய தேசத்தை சேர்ந்தவனாய் காணப்பட்டான். நதிக்கு அப்புறத்திலே அவன் ஊர் என்கிற அந்த கல்தேய தேசத்திலே அவன் வாழ்ந்து வந்தான் என்று பார்க்கிறோம். ஒரு கல்தேயனாக இருந்தால் இந்த ஆபிரகாமுடைய முன்னோர்களாகிய இந்த கல்தேயர்கள் உலக அதிசயங்கள் ஒன்றான தொங்கு தோட்டத்தை ஏற்படுத்திய ராஜாவாகிய நேபுகாத்நேசர் ஒருவனாய் காணப்படுகிறார். உலக அதிசயங்கள் தொங்கு தோட்டம்.
பாபிலோன் தொங்கு தோட்டம். இந்த தோட்டத்தை இந்த ஆபிரகாமுடைய வழியிலே கொண்டு வந்த கல்தேயனாகிய நேபுகாத்நேச்சார் தான் இந்த உலக அதிசயங்கள் உண்டாகிய இந்த பாபிலோன் தொங்கு தோட்டத்தை அவன் ஏற்படுத்தினவர் என்பதை நாம் அறிகிறோம். இந்த கல்தேயர்கள் அவர்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கவில்லை, வேறே தேவர்களை அவர்கள் தொழுது வந்தார்கள். அந்த காலத்தில் எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையில் இருக்கிற 127 நாடுகளும் ஒரே அரசனால் ஆளுகை செய்யப்படுவதற்கு அஸ்திவாரமாக இருந்தவர் இந்த நேபுகாத்நேச்சர், கல்தேயனாகிய நேபுகாத்நேச்சர் என்பதை நாம் வரலாற்று மூலமாக அறிந்து கொள்கிறோம். வேறு சொல்லியிருக்கிற இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரையிலும் அரசாண்ட அகாஸ்வேரு ராஜா என்று சொல்லியிருக்கிறது. இந்த 127 அக்காலத்து 127 நாடு தான் உலகம் முழுவதும் இருந்தது. இந்தியா முதல் எத்தியோப்பியா தேசம் வரை இருக்கிற 127 நாடுகளையும் ஒரு அரசன் ஆட்சிக்கு கீழ் வருவதற்கு அஸ்திவாரமாக இருந்தவர் இந்த நேபுகாத்நேச்சர் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 29-30ஆம் வசனத்தில் பாபிலோன் மகாராஜாவாக இருந்த இந்த நேபுகாத்நேச்சார் அவன் தன்னுடைய அரண்மனையிலே நின்று அவன் கட்டின இந்த உலக அதிசயத்துடனாகிய அந்த பாபிலோன் தொங்கு தோட்டத்தை குறித்து அவன் மனதிலே சொல்லிப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 29-30 வசனத்தை வாசியுங்கள். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கும் போது இது என் வல்லமை பராக்கிரமத்தினால் கண்களுக்கு மேல் கட்டின அந்த பாபிலோன் தொங்கு தோட்டம் இருக்கிறது. அதை குறித்து சொல்கிறார். இது என்னுடைய வல்லமையும் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என்னுடைய வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் வேதங்கள் அநேகம் இருக்கிறது, மதங்கள் அநேகம் இருக்கிறது. உலகத்தில் ஏற்கனவே சொன்னது போல உலகளாவிலே உள்ள மதங்கள் 11 மதங்கள். அந்த 11 மதங்களுக்கும் வேதங்கள் இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாருக்கும் நிகரில்லாத ஒரு வேதம் என்றால் அவருடைய பரிசுத்த வேதம். அல்லேலூயா. ஏனென்றால் இது வரலாற்று புத்தகம். வரலாற்றுக்கு நாம் பார்க்கிறோம் உலக வரலாறு. பாபிலோன் தொங்கு தோட்டம் என்பது உலக வரலாறு. அந்த வரலாறு கூட அந்த வேத புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த புத்தகத்திற்கு நிகராக வேற எந்த இறை புத்தகமும் கிடையாது. அல்லேலூயா. வேத புத்தகத்துக்கு நிகராக வேறொரு இறை புத்தகம் கிடையாது. உலகத்தில் பல மார்க்கம் இருக்கிறது. உலகத்தில் சிறந்த உலகளாகிய மதங்கள் 11. அந்த 11 மதங்களுக்கும் அவரவர்களுக்கு வேத புத்தகம் இருக்கிறது, இறை புத்தகம் இருக்கிறது. ஆனால் இந்த பரிசுத்த வேதத்துக்கு நிகரான புத்தகம் எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. ஏனென்றால் இது இறைவன் அறிவின வார்த்தைகள் அடங்கிய புத்தகம். இதிலே ஒரு சரித்திர புத்தகம், வரலாற்று புத்தகம். இது ஒரு கதை அல்ல, கற்பனை கதை அல்ல, தன்னுடைய மனதில் வருகிற கதைகளால் எழுதப்பட்டவில்லை. இது வரலாற்று புத்தகம், விஞ்ஞான புத்தகம் கூட என்று சொல்ல முடியும். ஆகவே கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வேதத்துக்காக நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். பாருங்கள், இந்த நேபுகாத்நேச்சார் காலத்தில் கூட, இந்த பாபிலோன் அரசனாகிய நேபுகாத்நேச்சார் காலத்தில் கூட இந்த கல்தேயர்கள் ஆபிரகாமுடைய முன்னோர்களின்படி சிலை வழிபாடுகளை செய்தவர்களாய் காணப்பட்டார்கள். மேலும் இந்த கல்தேயர்கள் சோசியர்களாகவும் மாயத்தனைக்காரர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் தானியேல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே படிக்க முடியும். அந்த வசனத்தை வாசியுங்கள். கல்தேயரும் குறிசொல்கிறவரும் வந்தார்கள். சொற்பனத்தை விடத்திலே சொன்னேன், ஆனாலும் அந்த அர்த்தத்தை அவர்கள் எனக்கு தெரிவிக்க மாட்டாது போனார்கள் என்று நேபுகாத்நேச்சார் சொல்வதை குறித்து பார்க்கிறோம். ஆக இந்த ஊர் என்கிற கல்தியாவில் தெரிந்துவிடப்பட்ட இந்த ஆபிரகாம், சிலை வழிபாட்டினராக இருந்த அந்த ஆபிரகாம், குறிக்காரர்களாகவும் சோசியக்காரர்களாகவும் மந்திரவாதிகளாகவும் இருந்த
இந்த வம்சத்திலிருந்து ஆண்டவர் இந்த ஆபிரகாமை தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், வான சேனைகளை எல்லாம் பணிந்து கொள்கிற கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். நெகேமியா 9:6-7 சொல்லப்பட்டிருக்கிறபடி வான சேனைகள் எல்லாம் கர்த்தரை பணிந்து கொண்டவனாம். வானங்களை அவர் உருவாக்கினார். வானங்களையும் வானங்களை உடலையும் உருவாக்கினவர் அவர். பூமியையும் பூமியில் உடலெல்லாம் உருவாக்கினவர் அவர். சமுத்திரத்தில் உடலெல்லாம் உருவாக்கினவர் அவர். இப்படி வான சேனைகள் எல்லாம் படைத்து கொள்கிற அந்த கர்த்தரை, அந்த ஆண்டவரை, வான சேனைகள் எல்லாம் படைத்தவரை ஆராதிக்கும்படிக்கு தேவன் இந்த சிலை வழிபாடுகளாக, சோசியக்காரர்களாக, மாயத்தக்காரர்களாக இருந்த அந்த சந்ததியிலிருந்து தேவன் ஆபிரகாமை தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுபோலதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். யோவான் 15:16 சொல்லி இருக்கிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொன்னதை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை, நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். எப்பொழுது தெரிந்து கொண்டார்? எப்பொழுது தெரிந்து கொண்டார்? எபேசியர் 1:4 வாசிக்கிறோம். நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவரும் குற்றமற்றவருமாய் இருப்பதற்கு உலகம் தோன்றும் முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம். எபேசியர் 1:4 வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, அவர் கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல கலாத்தியர் 1:15 என் தாயின் கற்பத்திலிருந்தே என்னை பிரித்தெடுத்த தேவன் என்று சொல்கிறார். உலகம் தோன்றும் முன்பாக நம்மை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் இந்த தாயின் கற்பத்தில் நாம் உருவாகும் போதே நம்மை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நாம் எத்தனையோ நம்முடைய குடும்பத்துல நமக்கு அநேக, நம்முடைய பெற்றோருக்கு அநேக பிள்ளைகள் இருந்திருக்கலாம். அநேக பிள்ளைகள் நம்மோடு கூட பிறந்த சகோதரர்கள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களிலே எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை. நம்மை அவர்களிலே ஒருவராக இருக்கிற நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்படியே உலகம் தோன்றும் முன்பாக நம்மை அவர் தெரிந்து கொண்டவர் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருவரும் மறந்து விடக்கூடாது. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொண்டார். சிலை வழிபாட்டுக்காரனாக இருந்த ஆபிரகாமை, கல்தேயனாக இருந்த ஆபிரகாமை, சர்வ சேனைகள் வணங்குகிற கர்த்தர் தம்மை ஆராதிப்பதற்கு சர்வ சேனைகள், சர்வ சிருஷ்டிகளும், அவருடைய எல்லா படைப்புகளும் வணங்குகிற அவரை ஆராதிப்பதற்கு தெரிந்து கொண்ட ஆண்டவர் அவரிடத்தில் கேட்கிற காரியம், பிரதான காரியம், எனக்கு முன்பாக நீ நட. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறேன், நீ எனக்கு முன்பாக நட. உத்தமனாய் இருந்து ஆண்டவர் அவரை பார்த்து கேட்டார் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளே, தேவனால் நாம் தெரிந்து கொள்ள எடுக்கப்பட்டிருக்கிறோம். எதற்கு தெரியுமா? அவரோடு கூட நடப்பதற்காக. ஹல்லேலூயா. அவரோடு நான் சஞ்சரிக்கிறேங்க, தினமும் அவரோடு நடக்கணும், தினமும் அவரோடு சஞ்சரிக்கணும். இதற்காக தான் கர்த்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அநேக நோக்கம் இருக்கிறது. பிரதான நோக்கம் என்ன? தினமும் தினமும் அவரோடு நான் நடக்க வேண்டும், அவரோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும். தேவனோடு நடப்பதற்கு, தேவனோடு சஞ்சரிப்பதற்கு தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். மார்க் 3:அதிகாரத்தில் இயேசு தம்மை பின்பற்றின சீடர்களில் அவர் 12 பேரை தேர்ந்தெடுத்தார். அந்த 12 பேரை எதற்காய் தேர்ந்தெடுத்தார் என்றால் 14-15 வாசிக்கிறோம். எதற்காய் அவரோடு கூட இருப்பதற்கும், அவர் அனுப்பும் இடங்களுக்கெல்லாம் சென்று பிரசங்கம் பண்ணுவதற்கும், வியாதிகளை குணமாக்கவும், பிசாசுகளுக்கும் அதிகாரப்படுவதற்கும் இருப்பதற்காய் தெரிந்து கொண்டார். அந்த 14-15 வாசிக்க. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும், அவரோடு கூட இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், சீசர்கள் எதற்காய் தெரிந்து கொண்டார்? அவரோடு இருக்கணும், அவர் அனுப்பும் இடத்துல போய் பிரசங்கம் பண்ணணும். அது மாத்திரமல்ல, வியாதிகளை குணமாக்குவதற்கு, பிசாசுகளை துரப்பு அதிகாரமுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எதற்காக தெரிந்தது? அவரோடு கூட இருப்பதற்கு, அவர் அனுப்பும் இடங்களில் போய் பிரசங்கம் பண்ணுவதற்கு, எல்லா அதிகாரமுள்ளவர்களாக இருப்பதற்கு கர்த்தரை தெரிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த ஆண்டவர் நம்மிடத்துல இன்னும் மேலா எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், தினமும் அவரோடு கூட நடப்பதற்கு, அவரோடு கூட நடக்கணும். ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நட, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, என்னோடு நட, என்னோடு சஞ்சரி, நான் சர்வ வல்லமை தேவனாக இருக்கிறேன். உன்னை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன?
எதற்காக தெரிந்து கொண்டேன்? நீ என்னோடு நடக்க வேண்டும், என்னோடு சஞ்சரிக்க வேண்டும், அது உத்தமமா இருக்கணும் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்த விடுப்பிடுகளே, அநேகர் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை இழந்து போனதினாலும், தேவனோடு சஞ்சரிக்காதனாலும், நடக்காதனாலும் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் காணப்படுகிறோம். நாம் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிறோம், நன்மையை எதிர்பார்க்கிறோம், விடுதலை எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம் என்றால் இந்த அனுபவங்களை பெற்றிருந்த அநேகர் அந்த அனுபவங்களை இழந்து போயிருக்கிறோம். சிலர் அந்த அனுபவங்களுக்குள்ளே நாம் இன்னும் நடப்பதற்கு நம்ம ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனோடு நடக்க, தினமும் தேவனோடு நடக்கணும், தினமும் தேவனோடு சஞ்சரிக்கணும். ஆனால் இந்த அனுபவங்களை இழந்து போன நிலையில் அநேகர் இருக்கிறோம். சிலருக்கு அனுபவமே இல்லாத நிலையில் இருக்கிறோம். இந்த அனுபவத்தை இழந்து போன நாம் அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அனுபவம் இல்லாத இருக்கிற நாம் அந்த அனுபவத்துக்கு வர வேண்டும். இப்படி ஆண்டவரோடு கூட நடக்கும் போது, சஞ்சரிக்கும் போது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன, மேன்மை என்ன என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். வாசிகள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 6. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களில் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நோவாவுக்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவர் தேவனோடு சஞ்சரித்ததனால தேவனுடைய கிருபை கிடைத்தது, தேவனுடைய தயவு கிடைத்தது. தேவனோடு சஞ்சரிப்பதனால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? தேவனோடு சஞ்சரிக்கிறது கிடைக்கிற மேன்மை என்ன? தேவனுடைய கிருபை கிடைக்கும், தேவனுடைய தயவு கிடைக்கும். தேவனுடைய தயவு மேலானது. சங்கீதம் 30:5 வாசிக்கிறோம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வில் கொடுப்பது வாசிக்கிறோம். சங்கீதம் 30:5 வாசிக்க. ஏனெனில் அவருடைய கோபம் ஒரு இமைப்பொழுது, அவருடைய தயவோ ஆயுள் காலம் வரை. அவருடைய கிருபையோ அவருடைய தயவோ நீடிய வாழ்வை நமக்கு கொண்டு வரும். தேவன் நடக்கும் போது, தேவனோடு சஞ்சரிப்பதனால கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? தினமும் தேவனோடு நடக்கிற அனுபவம், தினமும் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம், நமக்கு இருக்குமான கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? நீடிய வாழ்வை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீடிய வாழ்வு உங்களுக்கு கொஞ்சம் காலத்தான் வாழ்வேணும் என்ற எண்ணம் நம்முடைய கர்த்தர் நம்மோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒருபோது காணப்படக்கூடாது. சில வேளைகளில் நமக்கு உடல்நிலைகளை பார்ப்போம். இந்த உடல்நிலை நமக்கு இருக்கிற சில பலவீனங்கள், சரத்திருக்கிற பலவீனங்களை நாம் நினைக்கும் போது இன்னும் கொஞ்ச காலம் தான் வாழ முடியுமோ என்ன நமக்குள்ள வரும். ஒருவேளை நம்ம ரொம்ப நீண்ட நாள் வாழ முடியாதோ, ஏன்னா இந்த பலவீனமெல்லாம் இருக்குது. சில வேளை மருத்துவர்களே சொல்லியிருப்பாங்க, இது ரொம்ப கவனமா இருக்கணும், கொஞ்சம் அசால்ட்டா இருந்தாலும் உங்க வாழ்க்கைக்கு கேரண்டி இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இப்படிலாம் கேள்விப்பட்டு அதை நினைத்து ஒரு கொஞ்ச காலத்தை வாழ்வேணும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குதா? அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குதா? நீங்கள் தூக்கி எறியுங்கள். அல்லேலூயா. நீங்கள் தேவனோடு நடக்கிறவர்களா இருந்தால், நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களா இருந்தால் கொஞ்ச காலம் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு பூர்ண ஆயுசை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீடித்த காலம் வாழ முயற்சிப்பார். நீங்கள் கொஞ்ச காலம் நீங்கள் சோர்ந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய உடல்நிலையை யோசித்து பார்த்து, உங்களுக்கு வைத்தியர்கள் மருத்துவம் சொன்ன அந்த காரியத்தை மனதில் வைத்து, ஏதாவது தவறு நடந்துவிட்டால், ஏதாவது காரியத்தை செய்யாமல் போனால், கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா, கொஞ்சம் கவலையினமா இருந்தா, என்னால் வாழ முடியாதோ என்கிற அந்த எண்ணத்தை நீங்கள் தூக்கிறீர்கள். தினமும் கர்த்தரோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீடிய வாழ்வை தந்திருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியா ராஜாவை அவருக்கு தேவனுடைய வார்த்தை வருது. தேவனே அவனுக்கு சொல்கிறார், அனுப்புகிறார், ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்புகிறார், வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று சொன்னபோது அந்த எசேக்கியா ராஜா அவர் சோர்புறமா திருப்பி கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணார். 38ஆம் அதிகாரம் ஏசாயா 38:3 வாசிங்க. ஏசாயா 38:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமான செய்தேன் என்று நினைத்தவர்கள் வந்து எசேக்கியா அழுது ஜெபம் பண்ணான். கர்த்தர் உடனே அவனுக்கு பதில் கொடுத்தார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனார் தாவீதின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறது
விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் உன்னுடைய ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை நான் கூட்டி தந்தேன். அல்லேலூயா. உன் ஆயுசு நாட்கள் இவ்வளவு இருக்குப்பா. உனக்கு ஒரு ஆயுசு நாள் இருக்குது. அந்த நாளோட உனக்கு 15 வருஷத்தை கூட்டி தரேன் ஆண்டவர் சொன்னாராம். சங்கீதம் 90:10 வாசிக்கிறோம். மனுஷனுக்கு ஆயுசு நாட்கள் எத்தனை? 70. பலத்தின் மிகுதியினால் 80. ஆண்டவர் சொல்கிறார் 85 வயது வரையிலும் சுகமா வாழ்கிறதுக்கு போயிட்டு அல்லையா. அதான் பாசமாக கர்த்தர் நினைத்து கொடுக்கிறாங்களே. இந்த இசைக்கியா சமூகத்தை வச்சுதான் எங்கள் சபையில் இருக்கிறவங்க 85 வயசு வரையிலும் உயிரோடு வாழ்நாண்டவரே. கண் பார்வை வாங்கக்கூடாது, காது கேட்கறது திறமை குறைஞ்சிடக்கூடாது, நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கணும். 85 வயசுக்கு மேல வாழணும். அவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கணும். அவங்க கடைசியில கண்ணு மூடு வரையில் தங்க வேலைகளை செய்யணும். நாங்களும் செய்யணும், எங்க சபைகளும் செய்யணும், சபைக்கு அத்தனை பேரும் செய்யணும். நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறேன், எங்களுக்கு ஆயுசாக்கள் கூட்டி தரவே. ஒவ்வொரு நாளும் அவர்கள் சபையில ஜெபம் பண்ணுவது, சபைகளும் வீட்டு சபை தனித்துவத்திலும் ஜெபம் காரணம் இருக்கிறேன். இந்த எசேக்கியாவுக்கு ஆயுசாக்கள் 70. ஆனா சொல்ல ஒரு நாட்களோடு ஆயுசு நாட்களோட 15 வருஷம் கூட்டி தரேன். 85 வயசு 85 வயசு மட்டும் இல்லைங்க, 100 வயசு கூட கத்தர் வரலையா. 85 வயசு மேல 100 வயது வரை சுகமாய் வாழ்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதுனால இந்த ஆசீர்வாதம்? தினமும் தேவனோடு நடக்கிற அனுபவம் உங்களுக்கு இருந்தால், எங்க தினமும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவங்களா இருந்தால் தேவனுடைய தயவு உங்க மேல இருக்கும். அவருடைய கால் திரும்ப உங்க மேல இருக்கும். அவருடைய தயவு உங்களுக்கு கிடைக்கும். அவருடைய தயவு நீடிய வாழ்வுகளை கொண்டு வரும். அவருடைய தயவு உங்களுக்கு 85 வயது வரையிலும் 90 வயது வரையிலும் 100 வயது வரையிலும் சுகமாய் வாழ்கிற ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனோடு நடப்பதனால் தினமும் தேவனோடு நடக்கணும். தினமும் அதிகாலையிலே எழுந்து ஜெபம் பண்ணணும். 1 மணி நேரம் தேவனோடு நாம் செலவு பண்ணணும். 1 மணி நேரம் வேதத்தை வாசிக்கணும். தேவனுக்கு நேரத்தை செலவு பண்ணும்போது, தேவனோடு நடக்கும்போது, வாரந்தோறும் சபை கூடி வரதை விட்டு விடாம கர்த்தரை ஆராதனை கூடி வரணும். இப்படி கர்த்தருக்குள்ளே நாம் தேவனோடு நடக்கிற அனுபவத்தை நாம் பற்றி கொண்டிருந்தால், அவருடைய அனுபவத்தோடு இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நீடிய வாழ்வை தருவார். அல்லேலூயா. அவருடைய கிருபை மேலே காணப்படும். 2வது லூக்கா 24ஆம் அதிகாரம் 13 15 வசனம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசியுங்கள். அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதை பார்க்கிறோம். அந்த நாள் எந்த நாள் என்று சொல்லி பார்த்தா வாரத்தில் முதல் நாள் அன்றைய தினம் என்று வாசிக்கிறோம். 24ஆம் அதிகாரம் 13 வசனம் வாசிக்கிறோம். அன்றைய தினம் என்பது எதை குறிக்கிறது? 24ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கிறோம். வாரத்தின் முதல் நாள் அந்த 24 1 வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே, வாரத்தின் முதலாம் நாள் நடந்த காரியம். வாரத்தில் முதல் நாள் அதிக இருட்டோடு மரியாதை ஸ்திரீகளும் கலை இடத்துக்கு போறாங்க. கலை இடத்துல போய் இயேசு வைக்கப்பட்டிருந்த அந்த கல்லறை இடத்துல போகும்போது அந்த கல்லறை கல் திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சரீரத்தை காணல. உடனே ஒரு ஓடினாங்க. ஓடி அப்போஸ் இடத்துல போய் சீச இடத்துல போய் விவரத்தை சொன்னாங்க. விவரத்தை கேட்ட பேதுருவுடைய அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஓடி உள்ள போறாங்க. போய் பார்த்து அவர்களுக்கு சொல்லப்பட்டபடியே கண்டு இயேசுவின் சரீரம் கல்லறை திறந்திருக்கிறதையும் அவருடைய சரீரம் அங்கு இல்லையை கண்டு அவர்கள் 10 வசனத்தை வாசிக்கிறோம். தங்கள் இடத்திற்கு திரும்பி போனார்களாம். அவங்க எடுத்து திரும்பி போனாங்க. 9 வசனத்தை வாசிக்கிறோம். 9 வசனத்தை வாசிங்க. திரும்பி போய் போனார்கள். இந்த சந்ததிகள் எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லாருக்கும் அறிவித்தார்கள். 9 வசனத்தை வாசிங்க. 24 யோவான் 20:9.
20:30 யோவான் 20:30 வாசிங்க. அவர் மரித்தோர்களுக்கு எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்துக்கு திரும்பி போனார்கள். பாருங்க, இப்போ அவர்கள் என்னன்னா ஏன் அவங்க திரும்பி போறாங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழ வேண்டும் என்பதை அறியாதவர்களாய் திரும்பி போனார்கள். லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 1-3 வசனம் வரையில் வாசிக்கிறோம். மரியாளும் சில ஸ்திரீகளுமாக அந்த கல்லறைக்கு போறாங்க. சீசர்கள் வந்து திரும்பி போய்விட்டாங்க. இப்பொழுது அங்கே மரியாளும் ஸ்திரீகளும் அந்த கல்லறையின் முன்பே நின்று கொண்டிருக்கிறார்கள். நின்று கொண்டிருப்பது 4-6 வசனம் வரை வாசிக்கிறோம். பிரகாசமுள்ள வஸ்திரம் கொடுத்த 2 பேர் அவர்கள் அங்கே நின்று அந்த ஸ்திரீகளை பார்த்து அவர்களுடைய ஸ்திரீகள் அதை கண்டு பயந்தாங்க. 4-6 வசனம் லூக்கா 24:4-6 வசனம் வாசிக்கிறோம். பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அந்த ஸ்திரீகள் அருகே நின்றார்கள். அதை பார்த்த உடனே இவர்கள் பயந்து தலைகளை கடிந்து போய் கவிழ்ந்திருக்கையில் அந்த 2 பேரும் அவளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன என்று சொல்லி சொன்னார்களாம். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்று கூறினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் உயிரிழந்த அந்த வாரத்தில் முதல் நாள் தான் அது முதல் சபை கூடி வருகிற நாளாக இருந்தது. இயேசு உயிர்த்தெழுந்த அந்த வாரத்தில் முதல் நாள் அது வரையிலும் பழைய ஏற்பாட்டின்படி சபை கூடி வருகிற நாள் சனிக்கிழமை இருந்தது. இன்றைக்கும் இந்த சனிக்கிழமை ஒரு நாளாய் கொண்டாடுகிற செவன்டே அட்வென்ட்காரர் இருக்கிறாங்க. ஏன்னா நாட்களை விசேஷித்துக் கொள்கிற அவங்க விருப்பத்துடைய விசேஷித்துக் கொள்கிறாங்க. அவை செவன்டே அட்வென்ட் அந்த அடிப்படை தான் இன்றைக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு என்றைக்கு உயிர்த்தெழுந்த வாரத்தின் முதல் நாள் உயிர்த்தெழுந்த அன்று முதல் சபை கூடி வருகிற நாள் வேதத்தின்படி வாரத்தில் முதலாம் நாள் சபை கூடி வருகிற நாளாயிரம் என்பதை குறித்து நமக்கு வரலாறு நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. பார்க்கிறோம். இப்படி இயேசு உயிர்த்தெழுந்த அன்றைய தினம் வாரத்தின் முதல் நாள் சீசன் 2 பேர் என்ன செய்றாங்க? எருசலேமுக்கு 7 மைல் தூரம் 8 மைல் இருக்கிற எம்மாவூருக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஸ்திரீகள் சொன்னவைகளை கேட்டு கல்லறைக்கு போய் பார்த்தாங்க. நடந்ததுதான் அவங்க எண்ணி பார்க்கிறாங்க. போரை பார்த்து அங்க இயேசுவை பார்த்து காண முடியல. கல்லறை திறந்திருக்கிறது. இந்த சம்பவங்களை குறித்து சம்பாஷணை பண்ணிக் கொண்டே இருக்கும்போது இயேசு அவர்களோடு கூட போனார். அல்லேலூயா. ஆனால் அவர்கள் இயேசு அறியாத இருந்தார். அவங்க எதை சம்பாஷணை பண்ணி போயிருக்கிறாங்க? இயேசுவை பற்றியே சம்பாஷணை பண்ணி கொண்டு போகிறாங்க. இயேசு அவர் கல்லறையில வைக்கப்பட்டு கல்லறை திறந்திருந்து அவருடைய சரீரத்தை காணல. இந்த காரியத்தை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே இயேசு அவளோடு கூட போனார் பார்க்கிறோம். அவர்கள் துக்கம் உள்ளவர்களாக காணப்பட்டார்களாம். 16-17 வசனத்துல இயேசு அதை பார்த்து அவளை பார்த்து கேட்கிறார். வசனம் வாசிங்க. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்ன? ஒருவர் பேசிக் கொண்டு போகிற சம்பாஷணை பண்ணி கொண்டு போகிற சொல்லிக் கொண்டு போகிற காரியம் என்னன்னு கேட்டார். கேட்டபோது அவர்கள் விவரித்து சொன்னாங்க. அப்படி 26-27 வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் அவர்கள் இப்படி சொன்னபோது ஆண்டவர் அதை குறித்து பெரிய பாடமே எடுக்கிறார். அதை குறித்து ஒரு பெரிய உபதேசம் பண்ணுகிறார். 26-27 இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டியதில்லையா என்று மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் முதல் சகல தீர்க்கதரிசிகளால் வெளிப்படுத்தப்பட்டிருந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தம்மை குறித்து சொல்லப்பட்டிருந்த அவர்களை குறித்து விவரித்து காண்பித்தார். இயேசு குறித்து கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்டிருந்ததை விவரித்து காண்பித்தார்கள். 28-29 வசனம் பார்க்கிறோம். அவர்கள் போகிற ஊருக்கு சைமான போது இயேசு அப்புறம் போகிறவர் போல வேறு ஊருக்கு போகிறது போல அவர்கள் காண்பித்த போது அவரை வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. சாயங்காலம் ஆகி போயிடுச்சு, பொழுதும் முடிந்து போயிடுச்சு, பொழுது போயிட்டு ஆகவே எங்களோடு கூட தங்குவதற்கு வாரும் என்று வருந்தி கேட்டார்கள். அவர்கள் வருந்தி கேட்டபோது அவர்களோடு கூட போய் அப்போ புசித்துக் கொண்டிருக்கிறீர்களே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவர்கள் இயேசுவை அறிந்து கொண்டார்கள். இயேசுதான் தன்னோடு நடந்தார்கள். அறிந்து கொண்டு அவருடைய கண்களை அவரை விட்டு மறைந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு சஞ்சரிக்கும் போது தேவன் நமக்கு வேத வாக்கியங்களை புரிந்து கொள்கிற அறிவை நமக்கு தருவார். அல்லேலூயா. தினமும் தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம் இருக்கிறவங்களுக்கு, தினமும் தேவனோடு சஞ்சரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம்
வேத வசனங்களை கர்த்தர்களுக்கு ஒளிவு மறைவில்லாமல் விளக்கி கொடுப்பார். அல்லையா, எந்த மறைவர்களுக்கு இருக்காது. வேத புத்தகத்தை அதிக நேரம் வாசிக்கிறோம், ஒண்ணுமே புரியல, இதுவே புரியல, எனக்கு சில வசனங்கள் புரியல என்று நீங்கள் சொல்லவே மாட்டீர்கள். நீங்கள் வேத வசனங்களை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் தேவனோடு நடப்பீர்கள் என்றால், தேவனோடு சஞ்சரிப்பீர்கள் என்றால், எந்த ஒரு மறைபொருளை கற்று வைக்காமல் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திக் கொடுப்பார். அல்லையா, ஒன்று கூட மறைபொருளாக இருக்க மாட்டார். உன் குடும்பத்தில் ஒன்றையும் மறைபொருளாக இருக்க மாட்டார். உன் எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்திக் கொடுப்பார். அவர்களுக்கு கூடவே இருப்பார். அவர்களை மீட்டு ரட்சிப்பார். அவர் சொல்லுகிறார்கள், எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம். நீங்கள் எந்தெந்த காரியத்தில் தேவனை நம்பி இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லையா, நம்பியிருந்தோம். அவர்கள் சொல்றாங்க, அவர் எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நம்பியிருந்தோம். ஆனா இப்ப இப்படி ஆகி போச்சு. அவருடைய கவலை இல்லாம என்ன, துக்கம் இல்ல என்ன, அவருடைய சோர்ந்து போனாங்க. மீட்டு ரட்சிப்பார் நம்பியிருந்தோம். ஆனால் இப்போது அவர் கொல்லப்பட்டு விட்டார் நினைத்திருந்தாங்க. ஆனால் அவரோடு கூட போனார். அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்ம தேவனோடு சஞ்சரிக்கும் போது, தேவனோடு நடக்கிற அனுபவம் நமக்கு இருக்கும் போது, தினமும் தேவனோடு சஞ்சரிக்கும் போது, தேவன் நடக்கும் போது எந்த ஒரு காரியத்தையும் மறைபொருளாய் கர்த்தர் மறைத்து வைக்க மாட்டார். அத்தனை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பார். அல்லையா, அது மாத்திரமல்ல, எந்தெந்த காரியத்திலே தேவன்களை விட்டு ரட்சிப்பார் என்று கர்த்தர் நம்பி இருக்கிறீர்களோ அத்தனை காரியங்களும் கர்த்தர்களுக்கு ரட்சிப்பை அருள்வார். அல்லையா, கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். எந்த காரியத்திலும் கர்த்தரை ரட்சிக்காமல் மீட்காமல் விட மாட்டார். அத்தனை காரியத்திலும் கர்த்தர்களுக்கு மீட்பை கட்டிடுவார், விடுதலை கட்டிடுவார், ரட்சிப்பை கட்டிடுவார். அல்லையா, மூன்றாவது பார்க்கிறோம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். வசனத்தை வாசிக்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். அவன் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதம் என்ன? கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுகிற பாக்கியத்தை கர்த்தர் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. தினமும் தேவனோடு சஞ்சரிக்கணும், தினமும் தேவனோடு நாம் நடக்கணும். தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? நம்மளுக்கு ஏனோக்கை போல தேவனுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம், கைவிடப்பட மாட்டோம். கர்த்தருடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். தினமும் தேவனோடு சஞ்சரிக்கணும். தினமும் அதிகாலை 1 மணி நேரம் கர்த்தருக்கு கொடுக்கணும். தினமும் வேதத்தை தியானிக்கணும். ஒரு வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் ஜெபிக்கணும், ஒரு நேரமாக ஜெபிக்கணும். வாரம் தவறாமல் கர்த்தருடைய ஆலயத்தில் வரணும். நாம் கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளணும். இப்படி கை கொண்டு நம் தேவனோடு நடக்கிற அனுபவம் என்று சொன்னால், எப்படி இந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஏனோக்கு தேவன் அவரை எடுத்துக்கொண்டாரோ அதே போல கர்த்தர் வருகையிலே நாம் அவர் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஏனோக்கு 22ஆம் வசனத்தை வாசிக்க. 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றார். பாருங்கள், இன்னைக்கு சில போதனைகள் இருக்குது. நீ தேவனோடு சஞ்சரிக்கணும், நீ தேவனோடு நடக்கணுமா, கல்யாணம் பண்ணிக்கொள்ளா. கல்யாணம் பண்ணிக்கொண்டாலும் அந்த வீட்டுல நீ கல்யாணம் பண்ண கணவன் மனைவியா இருந்தால சகோதர சகோதரியா வாழும். இன்னைக்கு சில போதனை இருக்கு. ஆனா இவர்களுக்கு எப்படி இருந்தா, தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றார். இது விளங்கிக் கொள்ளல, அனைவரும் விளங்கிக் கொள்ளல. தேவனோடு சஞ்சரிப்பதற்கு நாம் திருமண வாழ்க்கை தடையே கிடையாது. நான் கணவனுமாய் இருப்பது தடையே கிடையாது. கணவனும் மனைவியும் வாழ்ந்து குமாரத்திகளை பெற்ற இந்த ஏனோக்கு தேவனால் எடுத்துக் கொள்ளப்படுவார் என்றால் நிச்சயமா சொன்னேன், திருமணம் ஒரு தடை கிடையாது. அல்லேலூயா. குடும்ப வாழ்க்கை ஒரு தடை கிடையாது. இதை எனக்கு நான் பார்க்கிறேன், தேவனோடு சஞ்சரிக்க விரும்புகிறேன், நான் தேவன் நடக்க விரும்புகிறேன். எனக்கு குடும்பம் தான் ஒரு பிரச்சனை, வேற பிரச்சனை. முழு நேர ஊழியக்காரன் வந்துட்டா போதும், எனக்கு பிரச்சனை தேவன் இல்லைங்க. முழு நேர ஊழியக்காரன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழு நேர ஊழியக்காரன் திருமணமாக இருப்பது காரணம், திருமணம் ஆர்வமாக இருந்து அநேக பொறுப்புகளோடு கூட தேவன் நடப்பதுதான் பெரிய காரியம். அல்லையா, திருமணம் ஆகாம எளிதாக நம்ம தேவன் நடக்கலாம். ஆனால் திருமணம் ஆகும்போது எத்தனையோ பொறுப்பு. மனைவியை பார்க்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும், பிள்ளைகளை பார்க்க வேண்டும், உறவுகளை பார்க்க வேண்டும், எல்லா காரியம் பார்க்க, அதோடு கூட தேவன் நடப்பதுதான் பெரிய விளைச்சலாக்கியம். அல்லையா, அதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த போதனையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-3 வசனத்தை வாசிக்க. 1 தீமோத்தேயு இந்த போதனை
ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவிகொடுப்பார். பிற்காலத்துல வஞ்சிக்கிற ஆவி, பிசாசின் ஆவி உபதேசம் இருக்குது, அதுக்கு செவிகொடுப்பாங்க. இந்த வஞ்சிக்கிற ஆவி என்ன வஞ்சிக்க எப்படி வஞ்சிக்கும்? இது பிசாசு உபதேசம் என்ன? 2வது வசனத்தை வாசிங்க. விவாகம் பண்ணாது இருக்கவும். விவாகம் பண்ணாது. அப்படின்னா விவாகம் பண்ணாத என்று சொல்றது யாரு? பிசாசு வஞ்சிக்கிறார். பிசாசு உபதேசம் சொல்லிருக்கு. நான் சொல்லலைங்க, அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். 1 தீமோத்தேயு 4:4 அதிகாரம் சொல்கிறார், இப்படிப்பட்ட விவாகம் பண்ணாத, நீ குடும்பமா இருக்காத, நீ வேலைக்கு போகாத, அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு நீ ஊழியத்தை மட்டும் செய் என்று சொல்றதெல்லாம் எப்படிப்பட்டதால் அது வஞ்சிக்கிறாள். பிசாசின் உபதேசத்தை பார்க்கிறோம். அதற்கு செய்வெடுத்து போவார்கள். அது என்ன? விவாகம் பண்ணாதவர்கள் என்று சொல்வார்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போதே எடுத்து கொள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். இல்லையா? தேவனோடு சஞ்சரிப்பதற்கு திருமண வாழ்க்கை தடை கிடையாது. அல்லையா? திருமணம் செய்து உலக வேலையெல்லாம் செய்து அதன் மத்தியிலும் தேவனோடு சஞ்சரிப்பதுதான் உலகத்திலே பிறந்த ஒரு மகிமையான காரியம். அல்லையா? இத்தனை பொறுப்பு இருக்குது. தேவனுக்கு பொறுப்பு இருக்கிறது. மனைவிக்கு செய்ய வேண்டிய காரியம், மகளுக்கு செய்ய வேண்டிய காரியம், மருமகளுக்கு செய்ய வேண்டிய காரியம், அவளுடைய வாழ்க்கை தரத்தை மேற்கொண்டு செய்ய வேண்டிய காரியம், எல்லாவற்றையும் செய்து கொண்டே அவர் தேவனோடு நடந்தால், தேவனோடு சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி தேவனோடு சஞ்சரித்த அந்த தேவனுக்கு கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார் என்று பார்க்கிறோம். மறுபடியும் அன்பார்ந்தவரை தானியேலை பார்க்கிறோம். தானியேல் 3 வேளையிலும் தேவனோடு ஆராதிக்கிறவனாக இருந்தார். அவன் பெரிய ராஜ்ய பொறுப்பில் இருந்தான். அவன் இந்த ராஜாக்களுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். ஒரு பெரிய சாம்ராஜ்யம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா இருக்கிற 124 ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு முழு உலகத்துக்கும் அவன் அடுத்த அதிபதியாக இருந்தான். அப்படிப்பட்ட நிலையில் கூட 3 வேளையிலும் கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. தேவனோடு நடப்பதற்கு தடையே இல்லை, வேற தடை இருக்கல, பெரிய பொறுப்பு ஒரு தடையா இருக்கல. 3 வேளையிலும் தேவனோடு கூட நடந்தான், தேவனோடு சஞ்சரித்தான் என்று பார்க்கிறோம். தானியேல் சொல்கிற காரியம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. தானியேல் 6:22 வாசிங்க. சிங்கங்களை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அதை வாயை கட்டி போட்டால், அதே என்றால் நான் அவருக்கு முன்பாக குத்தமற்றவனா வாழ்ந்தேன். நான் தேவனோடு நடந்தேன், தேவனோடு நடப்பதில் சஞ்சரிப்பதில் குத்தமற்றவனா இருந்தேன். அது மாத்திரமல்ல, எந்த மனுஷனுக்கு முன்பாக நீதிக்கேடு நான் செய்யல. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் பெரியவனா இருந்தாலும் சின்னவனா இருந்தாலும் சரி, அவனுக்கு விரோதமாய் ஒரு நீதிக்கேடு நான் செய்யறதில்லை. அது சகோதரனா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, தகப்பனா இருந்தாலும் மாமியாரா இருந்தாலும் சரி, நான் நீதிக்கேடான எந்த காரியத்தையும் ஒருவருக்கும் செய்ததில்லை என்று சாட்சி கொடுத்தேன். அல்லேலூயா. தேவனோடு நடக்கிற பிள்ளைகள், நாம் இப்படிப்பட்ட சாட்சியோடு வாழும்போது தேவன் உங்களை வருகையை எடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகையை எடுத்துக் கொள்ளப்படணுமா? கர்த்தருடைய வருகை இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சீக்கிரம் நடக்க போகிறது. இப்பொழுது நடக்கிற இந்த போர் மேகங்கள் எல்லாம் 3ஆம் உலக மகாயுத்தத்திற்கு அடியெடுத்து செல்வோம் என்கிற பயத்தில் இருக்கிறாங்க உலக நாடுகள் எல்லாம். நடக்கிற காரியங்கள், ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுவதனால, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுவதனால அதற்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிற ரஷ்யா. ஆகவே இது ஒரு 3ஆம் உலக யுத்தத்துக்கு எதிராக நடத்தி செல்லும் என்கிற ஒரு பயத்திலும் இருக்கிறது. உலக நாடுகள் இருக்கிறது, உலக தலைவர்களுக்கும் இருக்கிறது. இது எதை காட்டுகிறது? இதெல்லாம் கேள்விப்படும்போது நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன் என்பதை அறிந்து தலைகளை நிமிர்த்து நடைமுறை நாடு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இவர்களெல்லாம் கேள்விப்படுவீர்கள், இவரெல்லாம் வருகை காரணம், இவரெல்லாம் கேள்விப்படும்போது நீங்கள் உங்கள் தலைகளை நிமிர்த்தி என் வருகையை எதிர்பார்த்து காத்தீர்கள் என்று சொல்லியிருக்கிறார்களே. கர்த்தருடைய வருகை சீக்கிரமா நடக்க போற காலம். ஆகவே நாம் வருகைக்கு ஆயத்தப்படுகிறோம். நாம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்போம் என்றால், நாம் தேவனோடு நடக்கிறவர்களாய் இருப்போம் என்றால், நாம் தேவனுக்கு குத்தமற்றவர்களாய் காணப்படுவோம் என்றால், எந்த மனிதனுக்கு விரோதமாய் நீதிக்கேடு செய்திருக்கிற மனசாட்சியும் என்று சொன்னால் நிச்சயமாய் தேவனுடைய வருகையை எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, தேவனோடு நடக்கிறதுனால கிடைக்கிற மேன்மை என்ன, ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து கர்த்தர் நமக்கு கெட்ட தெளிவாக பேசியிருக்கிறார். ஆகவே தேவனோடு நடங்கள், தேவனோடு சஞ்சரியுங்கள். ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நீங்கள் வாழ்க்கையை துவங்குங்கள். அந்த இரவு தேவனோடு கூட வாழ்க்கையை நீங்கள் கர்த்தருக்கு நீங்கள் எழுப்பாறு செல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் கர்த்தருக்கு நீங்கள் நேரத்தை செலவு பண்ணுங்கள். வேத தியானியுங்கள். வாரந்தோறும் கர்த்தருடைய சபையாய் கூடி வருங்கள்.
கர்த்தருக்காக ஒரு வாரத்தில் ஒரு நாள் நேரமாய் உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் வரைக்கு ஆயத்தப்படுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பிரசங்கம் பண்ண மாத்திரமல்ல, தேவையுள்ளவர்களுக்கு, வியாதியுள்ளவர்களுக்கு, பலவீனமா இருக்கிறவர்களுக்கு, கஷ்டப்படுகிறவர்களுக்கு, போராட்டங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவரை கர்த்தர் விடுவிப்பார். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. வெறுங்கையாய் தேவனுடைய சமூகத்தில் இருக்காதபடிக்கு ஆத்துமாக்கள் ஆதாயப்படுவதாக கர்த்தருடைய வருகையில் காணப்படுவதற்கு நம்ம ஆயத்தப்படுவோம். நாம் கர்த்தரோடு நடக்கும் போது மேல் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் பலவற்றை கொடுத்து நாம் தியானிக்க கர்த்தருக்கு வீசுகிறார். அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருவார்கள். தேவன் நடக்கும் போது நாம் சுகமாய் வாழ்வோம். பூரண வயதோடு ஆசீர்வாதம் கொண்டு கர்த்தர் 15 ஆண்டு 20 ஆண்டு 25 ஆண்டு கூட ஆட்களை கர்த்தர் நமக்கு தருவார். அவர் நடக்கும்போது நம்முடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். நம்முடைய எல்லா காரிய விடுதலையை நமக்கு தருவார். அவர் நடக்கும்போது நாம் அவருடைய வருகையிலே கைவிடப்படாதபடி எடுத்துக் கொள்கிற பாக்கியத்தை பெற்றுக் கொள்வோம். எழுந்திருந்து அவர் பாடுவோம். கர்த்தருக்கு நம்ம எடுத்துக் கொடுப்போம். தேவனோடு நடக்கிற அந்த அனுபவம் இழந்து போயிருந்தார். இன்றைக்கு அதை புதுப்பித்துக் கொள்ளும்படி உங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் உங்களோடு நடக்கிற அனுபவத்தில் ஆரம்ப காலங்களில் உங்களை ஏற்றுக்கொண்ட நாளிலே இருந்த அந்த அனுபவம் எனக்குள்ள இல்லை. இன்றைக்கு அவை இழந்து போயிருக்கிறேன். எனக்கு அது வெகு தூரத்தில் இருக்கிறது. இல்லை என்றால் இன்றைக்கு அந்த அனுபவமே எனக்குள் இல்லை. உங்களோடு நடக்கிற அனுபவம் எனக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று இன்றைக்கு கர்த்தருக்கு ஒப்புக்கொள்ளுங்கள். இது ஒரு பாடி கர்த்தர் மையப்படுத்துவோம். ஆமென். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் என்ற பாடி நாம் கர்த்தருக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும் என்று பாடுவோம். Thank you, Jesus. Thank you.
ஏற்றுக்கொண்ட நாட்களில் அவர் அறிந்து கொண்ட போது எப்படி தேவனோடு நடந்தீர்களோ, எப்படி தேவனோடு சஞ்சரித்தீர்களோ அந்த அனுபவம் இல்லாதிருக்கிறதா? அந்த அனுபவம் குளிர்ந்து போன நிலையில் இருக்கிறதா? மறுபடியும் அந்த அனுபவத்துக்குள்ளே ஆனவரே என்னை நடத்தும் என்று கேளுங்கள். அந்த அனுபவத்தை எனக்கு தாருங்கள் என்று கேளுங்கள். அந்த அனுபவத்தை மறுபடியும் எனக்குள்ளே புதுப்பித்து விடும் ஆண்டவரே என்று கேளுங்கள். என்னை எனக்கு உயிர்ப்பிக்க ஆண்டவரே என்று கேளுங்கள். கர்த்தர் இந்த அனுபவத்துக்குள்ளே நடத்துவார். தேவனோடு அனுபவம் நீங்கள் சஞ்சரிக்கிற அனுபவம், தேவனோடு அனுபவம் நடக்கிற அனுபவத்திலே வளருங்கள், வளர்ந்து கொண்டே இருங்கள். அவர்கள் ஒருவரும் குறைபடுவதற்கு இடக்கூடாதிருங்கள். அதனால் உங்களுக்கு மேன்மை உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பெருகும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் உங்களுக்கு எதெல்லாம் இந்த ரட்சிப்பார் எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு விடுதலை கட்டிடுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் வருகையிலே அவர்களுக்கு எடுத்துக்கொள்ள இருப்பதற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாய் காணப்படுவோம். நம்மை ஒப்புக்கொள்ளும் அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு நடக்கிற அனுபவத்தில், உம்மோடு சஞ்சரிக்கிற அனுபவத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த அனுபவத்துக்கு மறுபடியும் உயிர்ப்பித்து இடங்கள் இருக்க செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வருகை சீக்கிரமாய் சம்பவிக்க போகிறது என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. நடக்கிற காரியங்கள் ஆண்டவரே இவர்கள் சம்பவிக்க போகும்போது நீங்கள் தலையிலிருந்து நடவுகள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆண்டவரே, வசந்த கால சைவாய்ப்பு என்று சொல்லியிருக்கிறீர்கள். உங்களுடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் இந்த அனுபவத்துக்குள் வளர்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும், பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய காருண்யம், இரக்கம், தயை, கிருபை நம் அனைவரோடும், குடும்பத்தாரோடும், ஊழியர்களோடும் கர்த்தர் வருகப்பட்டுக் கொண்டிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது வாலிபர் கூட்டம் இருக்கிறது. இந்த கேரல் குழுவினர் உங்களுக்கு